ஏழு முதலாவது பாருங்க, இதுக்குள்ள இருக்கிற மூன்றுமே பழங்கள். ஆகவே இதோட சேர்க்க பொருத்தமானது பழங்கள். இதுல இருக்கிறது எல்லாமே அணிகிறது. விட இரண்டாவது செட். செட் இதெல்லாம் அணிஞ்சாலும் அதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கையில் அணிவோம், கண்ணில் அணிவோம், தலையில் அணிவோம், அது மாதிரி காலில் அணிகிறது. இது ரெண்டு உடல்ல அணிகிறபடியா அது எடுக்கல. அது ரெண்டாவது விடை சரி. அது இதை பாருங்க, இது ஐக்குல வந்த கேள்வியான்றியல். இதுல வாரது பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மெல்லிய கோடு, இதுல வாரதும் ஒரு மெல்லிய கோடு, இதுல வாரதும் ஒரு மெல்லிய கோடு. அப்ப எல்லாமே மெல்லிய கோடா தான் இருக்கு. அப்ப அதை பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டாவது விடை சரி. இதுல கதைக்கிறோம்னு சொன்னா கதைக்கலாமா? உருவில் காணப்படும் சதுரங்களின் எண்ணிக்கை என்று சொல்லி கேட்கிறாங்களா? எங்களுக்கு தெரியும் இதுக்குள்ள மட்டுமே 5 இருக்குது. வெளியில சேர்த்து 5 இருக்குது. 5 சொன்னா இதோட 1 2 3 4 5 மொத்தமா சேர்த்து 1. அப்ப விடை 10 விடை. அடுத்த பாருங்க, விலங்குகள், பறவைகள், மைனா, முயல். விலங்குகளுக்குள்ள என்ன வரும்? முயல் வரும். பறவைகளுக்குள்ள மைனா வரும். இதுல அவங்க எப்படி எடுத்திருக்கிறாங்கன்னு சொன்னா, இத விலங்குகள் எடுத்துட்டு, இது முயல், இது பறவை, இது மைனா. ஆகவே இந்த வட்டத்தால குறிப்பிடப்படுறது முயலா இருக்கு. இதுல உண்மையா நெஞ்சிருக்கணும் என்று சொன்னா, இந்த விலங்குகளுக்கு பதிலாக அவங்க பிராணி என்று தந்திருக்கணும். ஆனா பாஸ் பேப்பர்லயும் அது விலங்கு தான் இருக்கு. சரியா? நீங்க பாஸ் பேப்பர் அதை வாங்கி தந்ததானே செய்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதுல எத்தனை மரக்குட்டிகள் இருக்குன்னு சொல்லி கேட்டா இதுக்கு ஷார்ட்கட் நாங்க போடலாம். கீழே இருக்கிறதுக்கெல்லாம் இப்படி போடுங்க, 1 1 1 2 போடுங்க. மேல இருக்கிறதுக்கெல்லாம் 2 2 2 போடுங்க. அதுக்கு மேல இருக்கிறதுக்கு 3 போடுங்க. இங்க எத்தனை இருக்குது? 3. இங்க ரெண்டையும் ரெண்டையும் கூட்டினா 4. ஒன்றும் 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 3. அப்ப இவ்வளவையும் கூட்டி விடியலண்டா விட வேறு. 4 3 7 7 3 10. இதுதான் இதுக்குரிய சோத்தம். நோட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளையெல்லாம், இதை மறந்துரு. ரைட். உங்களுக்கு இப்ப இன்றைக்கு பிரச்சனை இல்லை. நாளைக்கு எல்லாரும் வீடியோ பண்ணிருக்கணுமா? வீடியோ இல்லாத ஆக்களை ரிமூவ் பண்ணுவேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்க ரிமூவ் செய்து கொள்ளுங்க. நீங்க நித்திர கொள்றீங்களா இது செய்றீங்களான்னு தெரியாது. ஆனா அதாவது நீங்க வீடியோ கட்டாயம் ஒன் பண்ணணும். 5:15 கிளாஸ் தாங்க நாளைக்கு. என்ற 2 பேப்பர் பார்க்கணும். இருளிலே இருளிலே இல்லாது ஒளியில் மட்டுமே என் கூட சேர்ந்து வரும் நண்பர். அதுல என்னத்தை பற்றி சொல்லப்படுதுன்னா நிழல் பெட். இதுல பாருங்க, கணித செய்ய தொடர்பாக சொல்லி இருக்கிறாங்க. முதலாவது பாருங்க, கூட்டலும் பெருக்கலும் வராது, கழித்தலும் வகுத்தலும் வடிவ செஞ்சு பாருங்க. 4ல இருந்து 2 கழிச்சீங்கன்னு சொன்னா 2, 4 2ஆல பிரிச்சா 2. ஆகவே அதுக்கு 3வது விடை சரி. 7 7 49, 49ல இருந்து கழிச்சா வராது, இது பிழையான தொகை. 7 7 49, 49 மேலும் 56, இது சரியான தொகை. அடுத்தது பிள்ளை. 77ல இருந்து 7 கழிச்சா 70, 70ல இருந்து 7 கழிச்சா 63 வரும். அடுத்தது பிழையான கோவை சொல்லியிருக்கிறாங்க. இதுல எது பிழையான கோவை சொல்லுங்க பாபா. மூன்றாவது சார். 3வது. மூன்றாவது சார். பதவி. பதவி வீணாவில முடியுது, இங்க தொடங்கு. 3 எழுத்து முடியுது, தொடங்குது. பூனாவில தொடங்கணும். அப்ப எல்லாமே பூனாவில தொடங்குது. அடுத்தது வீல, இப்ப இதுல தீ என்றா இதுல திண்ணை என்று வரணும். இதுல வீ என்றா விலங்கு. அந்த இதுல 4 எழுத்து வரும். அதால விடை முதலாவது சரி. அடுத்தது பாருங்க, பழகு. அதாவது இங்க முதலாவது எழுத்து தான் இங்க முதலாவது வருது. இங்க 3வது எழுத்து 2வது வருது.
முதலாவது எழுத்து முதலாவது வர பதிவு. அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு விடை இங்க பல்லியன் பள்ளி. இதுக்கு பதிவுன்றது வேற. என்ன சொன்னா எல்லாம் முடியோடும் இங்க உயிரெழுத்துல, அதாவது மெய்யெழுத்துல முடியுது, மெய்யெழுத்துல முடியுது. இங்க உயிர் மெய்யெழுத்துல முடியுது. என்ற எல்லாமே உயிர் மெய்யெழுத்துல முடியுது. பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும். யாருக்கு டவுட் ஆகுது? இல்ல சார். அடுத்தது பாருங்க. 49 சதுர சென்டிமீட்டர் பரப்பளவுடைய சதுரத்தின் சுற்றளவு யார்? உங்களுக்கு தெரியும் 49 எத்தனையாவது சதுரம் என்று பார்க்கணும். 7வது சதுரம். அப்ப சதுரத்துக்கு 4 பக்கம் இருக்கும். அப்படி என்றால் 7 4ஆல பெருக்கி விட்டா 7 4 28. அது எத்தனையாவது சதுரம் என்று பார்க்கணும். அப்ப ஒரு பக்கம் நீளத்தை கண்டுபிடிக்கலாம். சதுரத்துக்கு 4 பக்கம், 7 4 28 விடுவது. அடுத்தே பாருங்க, நேற்றைக்கு முதல் நாள் ஞாயிறு எனில் நாளை மறுநாள் என்ன கிழமை? இன்று, நேற்று, நேற்று முன்தினம். அது ஞாயிறு என்று சொன்னா திங்கள், இன்றைக்கு செவ்வாய், நாளைக்கு புதன், நாளை மறுநாள் வியாழக்கிழமை. அடுத்தது கண்ணாடியில் பார்க்கும் போது மாற்றமின்றி தெரியும் சொல். அதுல பார்த்தாலே தெரியும் எங்களுக்கு 2வது விடை. ஏனடா நடுவால பிரிச்சு பார்க்கக்குள்ள 2 பக்கம் ஒரே மாதிரி இருக்கிற ஆங்கில எழுத்து அப்படியே வரும். 0 1 தொடக்கம் 100 வரை எழுதும் பொழுது 11 தடவை எழுதப்படும். அதே போல 1 21 தடவை எழுதப்படும். மற்ற 2 தொடக்கம் 9 வரையான எந்த நம்பர்ஸும் 20 தடவை எழுதப்படும். அந்த இரட்டை எண் ஒன்றின் மடங்குகள் எப்போதும் எவ்வண்ணாக இருக்கு? இரட்டை எண்ணா தான் இருக்கு. 2 4 6 இந்த மடங்குகளா தான் இருக்கு. நீர்மூழ்கி மீன் போல பட்டத்திற்கு. நீர்மூழ்கிக்கு மீன் போல. நீர்மூழ்கி கடல்ல நம்ம மூழ்கி போற மாதிரி, பட்டத்தை போல செய்யறது என்ன? பறவை. ரூபாய் 850 செலுத்தும் போது கொடுக்கக்கூடிய மிக குறைந்த நாணயங்களில் ஒன்று. இவங்களுக்கு கட்டாயம் தெரியும். 5 ரூபாண்டு கொடுக்கணும், 2 ரூபாண்டு கொடுக்கணும், 1 ரூபாண்டு கொடுக்கணும், 50% கொடுக்கணும். அப்ப 5 1 2 3 4. ஜூலை மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. அடுத்த நாள் அது நடுநாள் கேட்ட புதன்கிழமை. ஏனென்றா ஜூலை மாசம் 1ஆம் தேதி செவ்வாண்டு சொன்னா நடுநாள் 31 2ஆல பிரிக்க 16வது நாள். 15ஆம் தேதியும் செவ்வாய்க்கிழமை என்று சொன்னா 16ஆம் தேதி புதன்கிழமையா இருக்கு. விலங்குகளின் உயரத்திற்கு ஏற்ப சரியாக ஒழுங்குபடுத்தப்பட்ட விடை இங்கு கோடிடலாம். அதுல பாருங்க, மாட்டை விட ஒட்டகம் பெருசு, ஒட்டகத்தை விட யானை பெருசா பார்த்தோம்னு சொன்னா இல்லை. அடுத்தது பாருங்க, மாட்டை விட குதிரை பெருசு, குதிரையை விட யானை பெருசு. இது சரி. புத்தகத்தை விட குதிரை இல்லை, விடை பிழை. 2வது விடை சரி. சதுர வடிவ காணி ஒன்றில் சுற்றி வர சமதூரத்தில் 20 தூண்கள் நடப்பட்டுள்ளது. ஒரு பக்கத்துல இருந்து பாகக்குள்ள கேட்டா என்ன செய்யணும்? 20ஓட 4 கூட்டிட்டு, என்ற 4 மூலக்கட்டையும் கூட்டிட்டு 24 அதை பிரிக்கலாம். 4ஆல பிரிச்சா விட வேறு. அல்லது 20 4ஆல பிரிச்சுட்டு 1 கூட்டம். மூலக்கட்டை 1 கூட்டி 5 பேரும் அதோட 1 கூட்டி விட்டா விட வேறு. 45 32 குறியீட்டை பொருந்தக்கூடிய ரகசிய குறியீடு. இதுல பாருங்க, ஏதாவது ஒரே எழுத்து இலக்கம் வருதா? இல்ல. அப்ப இதுல ஒரே மாதிரி எழுத்து வந்தா அது வராது. இதுல கூ 2 தரம் வருது, அதுல வருது. அப்ப விடை 3வது. கீழுள்ள சொற்களின் மா என்ற எழுத்து இடம்பெறாத சொல். விடை மின்சாரம்.
மானா வராதவங்களுக்கு எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இதுல மானா வந்திருக்குது, இதுலயும் மானா வந்திருக்கு. வராது முதலாவது. பார்த்த கேள்வியில யாருக்கும் ஏதாவது திருப்பி கேட்கணும் பண்றாங்க. நான் எப்படிமா கிடைக்கிறேன்? பிரயாஸ்ரீ எத்தனையாவது கேள்வி கேட்கணும்? எஸ் எத்தனையாவது கேள்வி டவுட்டா உங்களுக்கு? இல்ல சார். ரைட், ஓகே. அடுத்தது பாருங்க. ஒரு வரிசையில் குமரனுக்கு முன்னால் 15 பேரும் அவனுக்கு பின்னால் 9 பேரும் நின்றது. 15 9 கூட்டிங்கன்னு சொன்னா 24 வரும். 24ஓட குமரனை கூட்டணும், அப்ப விட 25. இத பாருங்க, ரெண்டு வட்டத்தை வெட்டுங்க, ரெண்டு வட்டத்தை வெட்டுங்க. இந்த ஒரு முக்கோணத்துக்கு ரெண்டு வட்டம் சமம். அதே போல 4 வட்டத்துக்கு வடியா கவனித்துக் கொள்ளுங்க. 4 வட்டத்துக்கு ஒரு சதுரம் சமம். 4 வட்டத்துக்கு ஒரு சதுரம் சமம் அப்படின்னு சொன்னா அவர் கேட்கிறாள், ரெண்டு முக்கோணம் சமன் அவர். சரி, இப்ப கேள்வி ஒரு சதுரத்துக்குரியதை சொன்னா இதோட யாருக்கும் டவுட்டா? அது இன்னும் கிளியரா விளங்கப்படுத்தணுமா? இல்ல சார். அடுத்தது பாருங்க, இதெல்லாம் பாசிட்டிவ் கேள்வி பிள்ளைகள். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இருக்கிறது இங்க சோட்டாயி கிடையாவே இருக்கு. அடுத்ததுல இதுவும் கிடையாவே இருக்கு. இதுல ஒன்று ஆல்ரெடி வருது. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுல ஒன்று வருது, இதுல இதுல ஒன்று, இதுல ரெண்டு. அதே போல இங்க ரெண்டு வந்தா கட்டாயம் இங்க ரெண்டு வரும். இதுல பாத்தீங்கன்னா 4 வருது, இங்க 3 வருது, அப்ப இதுல கட்டாயம் ரெண்டு வருது. இதுல 0, இதுல ஒன்று, இதுல ரெண்டு. இந்த செட்டப் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மூன்றாவது விடை சரி. அதே போல இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ரைட், வட்டம் முக்கோணம் சதுரம், வட்டம் முக்கோணம் சதுரம். வட்டம் இதுக்குள்ள முக்கோணம் வரல, சதுரம். இங்க பாத்தீங்கன்னா முக்கோணத்துக்குள்ள சதுரம் இருக்குது, இங்க முக்கோணத்துக்குள்ள வட்டம் இருக்குது. அப்ப முக்கோணத்துக்குள்ள வட்டம் இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா முக்கோணம் வட்டம் வட்டம் சதுரம் சார். சதுரம் பேர் ஆனா என்ற மேலை விதி இருக்கிறபடியா விடை இரண்டாவது சரி. சார் எனக்கு அந்த கல்வி விளங்கல. கவனிங்க, இதுல முதலாவது செட்டப்பை பாருங்க, சதுரம் முக்கோணம் வெளியில இருக்கிற பாருங்க. அதே போல இதுல முக்கோணம் சதுரம் வட்டம். இதுல சதுரம் வந்தா இதுல இது வட்டம் வந்தா இதுல கட்டாயம் முக்கோணம் வரும். உள்ள பாருங்க, வட்டம் எத்தனை தரம் உள்ள வந்திருக்கு? 1 2 3 4 தரம் வந்திருக்கு. முக்கோணமும் 4 தரம் வரும். வட்டமும் இருக்கு, நான் உள்ள இதுவும் போட்டிருக்காங்க, அதுல கவனிச்சு கொள்ளுங்க. முக்கோணம் சதுரம் வட்டம், வட்டம் வட்டம் முக்கோணம், வட்டம் முக்கோணம், இதுக்குள்ள சதுரம். இது சதுரம் கொடுத்தாலும் சரி விடுங்க, இது கொடுத்தாலும் சரி விடுங்க. ஏண்டா அது எப்படி என்று சொல்லி சரியா வராது இல்லை, ஒரு கனெக்ஷன் இல்லாம இருக்கு. அதுல எல்லாம் 2 தரம் வருதான்னு பார்த்தாலும் வட்டம் 4 தரம் உள்ள வந்திருக்கு, முக்கோணம் 3 தரம் வந்திருக்கு. அப்ப இதுல 4 பார்த்தாலும் சரி. இங்க சதுரம் வந்திருக்கிறபடியா என்ன சதுரம் அப்படி பார்க்கலாமே இருக்கு. அதால அதுக்கு விடை இது கொடுத்தாலும் சரி, இது கொடுத்தாலும் சரி. இதுக்குள்ள பாருங்க, இதுக்குள்ள நீங்க என்ன சொன்னா 1 2 3 4 இவ்வளவையும் கூட்டினீங்கன்னா கீழே மட்டும் 10 இருக்கு, மேல
ஒன்று ரெண்டு மூன்று இருக்கு 13 14 15 விடை அதுக்கு 15 பேர். அடுத்த 8 பேர் கலந்து கொண்ட விருந்தினர் அவர்கள் ஒருவரோடு கை ஒலிக்கி கொண்டது. அப்ப 8 56 56 2ஆல பிரித்தீங்கன்னு சொன்னா விடை 28. அடுத்தது பாருங்க, பின்வரும் தகவல்களை அடிப்படையாக கொண்டு விடை எழுதலாம். முதலாவது, விளாம்பழம் ஒன்றினதும் மாதுளம்பழம் ஒன்றினதும் இல்லையா? இதுல எங்களுக்கு தெரியும். முதலாவதுக்கு நாங்க என்ன செய்யலாம், மாதுளம்பழம் 2 இருக்கு. அப்ப இந்த 2 வட்டி இங்க 2 வட்டினா ஒரு மாதுளம்பழம் வேறு. இங்க விளாம்பழம் 1 இருக்குது, இங்க விளாம்பழம் 2 இருக்குது. வெட்டி விட்டா இதுல 1 மீதியா இருக்கு. அப்ப இதுக்குரிய விடை வந்து 410 இருந்து 265 கழிக்க வரும். கழிக்க மட்டும் சொன்னா 10ல 5 போனா 5, திருப்பி 4, 1. விடை 145 ரூபாய். அடுத்த கேள்விக்கு என்ன செய்யணும்டா பிள்ளைகள், 2ஐயும் கூட்டி விடணும். ஏனண்டா விளாம்பழம் 3, இங்க ஒரு விளாம்பழம் இருக்கு, இங்க 2 விளாம்பழம் இருக்கு. அடுத்தது மாதுளம்பழம் 5, இங்க மாதுளம்பழம் 2 இருக்கு, இங்க மாதுளம்பழம் 3 இருக்கு. அப்ப 2ஐயும் கூட்டி விடியலன்னு சொன்னா 5, 7, 6, 675 ரூபாய். முதலாவதுக்கு கழிக்கணும், 2ஆவதுக்கு கூட்டணும். அதுல 1.5 விலை காண போறீங்கன்னு சொன்னா என்ன செய்ய வேண்டாம், முதலாவதை டபுள் ஆக்கி போட்டு 2ஆவதோட வெட்டுனா நீங்க ஒரு மாதுளம்பழத்துல விலையை கண்டுபிடிக்கலாம். விளங்கிட்டா இந்த 2? ஆம் சார். ரைட், ஓகே. எண்கோலம் கண்டுபிடிக்காமல் பாரு. நான் சார். சொல்லுங்க. 2 6 6 6 12 1 4 4 மட்டும் 12 2 10 10 10 20. ரைட். கீழே பெருக்கி மேல கூட்டப்படுது. சரியா? ரைட். யாருக்கும் டவுட் ஆகுதுல? இல்ல சார். அடுத்த கேள்வி, கீழே தரப்பட்டுள்ள எழுத்துக்கள் இலக்கங்கள் நிறைய அவதானிக்கு 34ஆம் வினாக்களுக்கு விடையை தெரிவு செய்ய ஒரே ஒரு தடவை மாத்திரம் வந்துள்ள ஆங்கில எழுத்து இது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரே ஒரு தரம் வந்துள்ளது பி வராது. ஆர் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு தரம் தான் வந்திருக்குது. எல் வந்து 2 தரம் வந்திருக்கு. அப்ப இது வராது. மூன்றாவது தடவையாக வரும் எம் என்ற எழுத்துக்கு முன்னாலும் பின்னாலும். இது ஃபர்ஸ்ட் எம், செகண்ட், இது தேர்ட். இதுக்கு முன்னுக்கும் பின்னுக்கும் பாரது எதுன்னு பாத்தீங்கன்னா 4 5. எங்களுக்கு தெரியும் 4ல 2 அரைவாசி. இது வந்து கிட்டத்தட்ட 8ல 3. ஏன்னா 8ல 3 சொன்னா விளக்கப்பட்டதை படிவேன். அது எப்படி என்றா யாருக்கும் டவுட் இருக்காது? இல்ல சார். சரி, அது எப்படி என்று சொன்னா திருப்பி கவனிச்சு கொள்ளுங்க. சில கேட்க வெக்கத்தில் இருப்பீங்க. இதை 2ஆல பிரிக்க மாதிரி இதையும் 2ஆல பிரிக்கணும், இதையும் 2ஆல பிரிக்கணும், இதையும் 2ஆல பிரிக்கணும். மொத்தம் எத்தனை பிரிப்பு பாத்தீங்கன்னு சொன்னா 4 பிரிப்பு 8. அப்ப நுழைச்சப்பட்டது 8ல 3, நுழைச்சப்படாத 8ல 5. இதுல பாருங்க 1 2 3 என்று குறிப்பிடப்பட்டுள்ளது 4 எதிரே உள்ள பக்கம். இப்ப 4க்கு எதிர்பக்கம் தானே கேட்கிறாங்க. 4க்கு அயல் பக்கமா 3 5 வருது. 3 5 வேற எங்கேயும் வருதாண்டு பாருங்க. இல்ல, 3ல காணப்படும். தாயக்கட்டையின் 4க்கு எதிரே உள்ள பக்கம் கேட்கிறாங்க. இதுல ஒண்ணு 4 கட்டாயம் 3 5 வராது. 3 5 அதுக்கு வராது. 5 வராது, 3 வராதுன்னு தெரியும் எங்களுக்கு. 3 வராது, 5 வராது. வாரண்டா 1 2 அல்லது 6 தான் வரும். அடுத்தது பார்க்கணும் என்னன்னு சொன்னா எல்லாத்துலயும் பொதுவா வந்திருக்கிறதே ரெண்டு பாருங்க 3.
மூன்றும் வந்திருக்கு அஞ்சும் வந்திருக்குண்ணா. அப்ப நாங்க அஞ்சின் எதிர்பக்கத்தை முதல் காணும். 1 2 3 2 சார் 4 5. இப்ப அஞ்சின் எதிர்பக்கத்தை காண்றோம்டா 5 கட்டத்தை அடிச்சுட்டு எங்களுக்கு தெரியும் 4 வராது. ஏனண்டா 4 5 பக்கத்துல எரி. 3 வராது. அதே போல 6 வராது. 2 வராது. அப்ப அஞ்சின் எதிர்பக்கம் என்ன? மீதியா இருக்கிற 2. அப்ப இந்த 2 விட வராதுன்றது எங்களுக்கு தெரியும். அப்ப 3 எதிர்பக்கத்தை பாத்தீங்கன்னா 3க்கு 1 வராது, 2 வராது, 3 வராது, 5 வராது. அப்ப அப்படி பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு என்ன விட வேறு? 6 6 விடை சார். சார் அத திருப்பி திருப்பி வச்சிருக்காங்க சார். ரொட்டேஷன்ல வச்சிருந்தாலும் என்ன 3 இங்க போகுது, ரைட் அங்க வருது, அப்படி பார்த்தாலும் ரைட் 3 விடை சரி. நிலைகள் உள்ளன சொல்லி இருக்காங்க. ரைட் ஓகே. அடுத்த பாருங்க, இதுல எங்களுக்கு தெரியும் 2 முக்கோணம் என்று சொன்னா 5 5 10. இது 5 சொன்னா 5ல இருந்து இதை கழிச்சா 3 வருதுண்டா. அப்ப இது வந்து கட்டாயம் எத்தனையா இருக்கும்? 2 இருக்கும். 2 அப்ப இது 5, இது 2 5 2 விடை 7. 7 அடுத்த பாருங்க, கமலனின் தாயின் அண்ணனுக்கு இந்த வடிவங்கள சொந்தத்துக்குள்ள கனெக்ட் பண்ணி பாருங்க. கமலனின் தாய், நான் தான் கமலன் வைங்களா, எங்கட அம்மாட அண்ணனுக்கு கமலனின் தங்கைக்கு, நான் எங்கட அம்மாட அண்ணன் என்னன்னு சொல்லுவேன்? மாமாவும் மருமகளும். ஆமா, மருமகள். தங்கச்சிக்கு மாமா மருமகள் ஒன்று, ஆனண்டா மாமாவும் மருமகள் மட்டும் வேறு. இதுல கவனிச்சு கொள்ளுங்க. நாளைக்கு 15வது பேப்பர். இன்றைக்கு என்ன?